ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பேஸ் ஃபார்முலா இதுதான். எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் பார் ஆஃப் எஸ், இல்லைனா கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். ஸோ எஃப் பார் ஆஃப் எஸ் இல்லாட்டி கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ரெண்டுமே ஒன்று தான். விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity e power minus se f of t dt. அதாவது இந்த எல் ஆஃப் உள்ளே இருக்கிறதே நமக்கு எஃப் ஆஃப் டி தான். இந்த எஃப் ஆஃப் டி தான் நமக்கு இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எல் ஆஃப் 1 கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே எல் ஆஃப்னு கொடுத்துருக்கிறது இது வந்து எஃப் ஆஃப் டி. அப்போ எஃப் ஆஃப் டி அதோடைய வேல்யூவே நமக்கு 1ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்மில் எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம 1 அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணால் e power minus st dt மட்டும்தான் இருக்கும். இது என்னது ஆக்சுவலாக டீயை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போது e power minus st இருக்கிறத நம்ம நார்மலாகவே இன்டெகிரேஷனில் போட்டுக்கலாம். e power minus st பை இந்த டீயோடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் எஸ், அதை வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போடுறோம். அப்போது இங்கே இப்போ டீக்கு பதிலாக தான் நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த 1 - 1/sன்றதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். மீதி e power minus st இருக்கா, அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டியை டீக்கு பதிலாக போட்டோம் அப்படின்னா எஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டியும் இன்ஃபினிட்டி தான். ஸோ e power minus infinity. அதே மாதிரி டீக்கு பதிலாக நம்ம 0 போடும்போது எஸ் இன்ட்டு 0 0, ஸோ e power 0. அப்போது e power minus infinity minus e power 0னா e power minus infinityன்றது 0. e power 0ன்றது 1, நமக்கு anything power 0 1 தெரியும், அதனால் நோ ப்ராப்ளம். அப்போ 0 - 1, அது -1 வரும். அந்த -1ம் இந்த -1ம் சேர்ந்து +1 ஆகிடும். அப்போ எல் ஆஃப் 1ன்றது 1/s. ஓகேவா? அடுத்தது எல் ஆஃப் டி. எல் ஆஃப் டி பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி. கரெக்டாக? எல் ஆஃப் டி, ஏன்னா எல்லுக்கு அப்புறம் ப்ராக்கெட்டில் நமக்கு டி தான் இருக்குது. டீன்றது அப்போ எஃப் ஆஃப் டியோடைய வேல்யூ. அந்த எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம இப்போ டி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 டீன்ற டேர்ம்ஸ் இருக்குது. டீயை பொறுத்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ டீன்ற டேர்ம்ஸ் 2 இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து இன்டெகிரேஷன் இது யூடிவி மெத்தடில் போகிறோம். இன்டெகிரல் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் விடியூ, இந்த மெத்தடில் போகிறோம். அப்போ இங்கே நம்ம எதை யூவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா எந்த டேர்மை நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டக்குன்னு 0 வருமோ அந்த டேர்மை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பாலினாமியல்ஸ். ஸோ இங்கே வந்து டி எடுத்துக்கலாம். டீன்றதே ஆக்சுவலாக ஒரு பாலினாமியல் தான், நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல் டேஸில். ஸோ டி அப்படின்றதே ஒரு பாலினாமியல் தான். நம்ம யூ வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் டிவின்றது e power minus st dtன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூவை வந்து நான் வந்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du is equal to dtன்னு வந்துடும். ஆக்சுவலாக யூ வந்து டீன்னு வருது. அப்போ யூ டேஷ் எடுத்தோம்னா 1ன்னு வந்துடும் ஆக்சுவலாக. அப்போ யூ டபுள் டேஷ் எடுக்கும்போது நமக்கு 0 ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் நமக்கு 0 தான். ஆனால் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால பெர்னாலிஸ்க்கு போனோம் அப்படின்னா நம்ம யூ டேஷ் 1 யூ டபுள் டேஷ் 0ன்னு போடலாம். இங்கே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால இங்கே நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? ஸோ டியூன்றது நமக்கு டிடின்னு தெரிஞ்சிடும். அடுத்து டிவி என்ன? e power minus st dtயா? இதை வந்து நம்ம டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் v is equal to e power minus st by minus s கோஎஃபிஷியன்ட். இதோட கோஎஃபிஷியன்ட் இங்கே நம்ம பண்ணது தான், இங்கே பண்ணியிருக்கிறது தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன? யூ என்ன? டி இன்ட்டு e power minus st by minus s. இதை வந்து லிமிட் போடணும் 0 to infinity மைனஸ் இன்டெக்ரல் 0 to infinity. இங்கே என்ன? v duவா? அப்போ e power minus st by minus s into dt இதை போடுறோம். இப்போ என்ன பண்ணணும்? இந்த டேர்ம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். டீக்கு பதிலாக லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து இன்ஃபினிட்டி 0 ஆகிடும். இங்கே இன்ஃபினிட்டின்னு இருக்கும், ஆனால் இங்கே e power infinity 0 ஆகிடும். e power minus infinity 0 ஆகிடும். அடுத்து இங்கே 0 போட்டோம்னா இந்த டேர்மே 0 ஆகிடும். இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சுன்னா இது மல்டிபிள் இருக்கிறதுனால இது மொத்தமாகவே 0 ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து இந்த டேர்ம் இங்கே வந்து இங்கே இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/s வெளியில் எடுத்துடலாம். மீதி என்ன இருக்குது? e power minus st dtன்னு இருக்கும். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா மறுபடியும் என்ன ஆகும்? e power minus st by minus s வருமோ அதுதான் இங்கே போட்டுப்போம் 0 to infinity. இப்போ மறுபடியும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மைனஸ் எஸ்ஸையும் வெளில எடுத்துடலாம். 1/-s² e power minus infinity minus e power 0. அப்போ இது 0 - 1. அப்போது இது என்னது? மைனஸும் மல்டிப்ளை ஆகி 1/s² இப்படி வந்துடும். இதுதான் வந்து எல் ஆஃப் டி. அடுத்தது எல் ஆஃப் டி ஸ்கொயருமே அதே மாதிரி தான். இங்கே வந்து யூ வந்து நம்ம டி ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். அப்போ டியூக்கு வந்து 2t dtன்னு வந்துருக்கும். அந்த மற்றபடி இங்கே எல்லாமே அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோம். அதே யூடிவி ஃபார்முலா தான், இன்டெகிரல் யூடிவி ஃபார்முலா படி போய் அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோம். இங்கே மட்டும் 2t dtன்னு வந்திருக்கும்.
ரைட்டா? அப்போ அந்த 2t dtன்றது 2வை நம்ம வந்து வெளியில் கொண்டு போயிடலாம். 2வையும் இந்த மைனஸ் எஸ் இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஸோ இதை நம்ம வந்து இப்படி வெளியில் கொண்டு போயிடுறோம். மீதி இன்டெக்ரல் 0 to infinity e power minus st t into dt. இது ஆக்சுவலாக என்னது அப்படின்னா, இங்கே நம்ம t இருக்குது. அப்போ இது வந்து L of t உடைய ஃபார்முலாவா நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் அதோடைய வேல்யூ 1/s²ன்னு. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு L of t² ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இப்போ t பாருங்களேன், L of t 1/s², கரெக்டாக 1/s². இங்கே வந்து tக்கு பவர் 1, அந்த மாதிரி இங்கே வந்து 1/s². ஓகேவா? அடுத்து t பவர் 2க்கு 2/s³. இங்கே நம்ம வந்து அதே பவர் வேல்யூ போடுறோம். இங்கே எஸ்ஸுக்கு பவரில் இந்த பவர் வேல்யூ +1 போடுறோம். அதே மாதிரி தான் 3க்கு பாருங்கள், 3 ஃபேக்டோரியல் பை s⁴. அப்போ வந்து இது முன்னாடியுமே வந்து 2 1க்குமே வந்து ஃபேக்டோரியல் தான் இருந்திருக்கு. ஆனால் நமக்கு ஃபேக்டோரியலுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 1 and 2க்கு பெரிய வித்தியாசம் கிடையாதுன்றதுனால நம்ம வந்து அதை 1 2 அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் இங்கே 3லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது 3 ஃபேக்டோரியலாக தான் வரும். அடுத்து அதை இந்த 3த்தை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஜென்ரல் ஃபார்முலா சொல்லியிருப்போம், L of t power n. அது வந்து n ஃபேக்டோரியல் பை s⁴n+1. ஓகேவா? அடுத்தது L of e power minus at. இது ஆக்சுவலாக என்னடா இது f of t வந்து e பவரில் இருக்குது, நமக்கு ஏற்கனவே ஒரு e பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம். ஏன்னா இது அதை விட ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். e power minus st into f of t dt தானே. f of tக்கு பதிலாக e power minus at போட்டிருக்கோமா. இப்போ இங்கே ரெண்டுத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேஸ் சேமாக இருக்குது. பேஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம், பவர் ஆட் பண்ணலாமா. அப்போ பவர் ஆட் பண்ணும்போது எனக்கு இங்கேயும் எனக்கு எப்படி வரணும், e power minus st ப்ளஸ் மைனஸ் at. இது தானே, இப்படி தானே வரணும். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், டீயை நான் காமனாக எடுக்கணும். அப்போது எனக்கு ரெண்டு டேர்ம்லேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸே நான் மைனஸே காமனாக எடுத்துடுறேன். அப்போ எஸ் ப்ளஸ் ஏ டீயே நான் காமனாக எடுத்துட்டேன். மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி. இதுதான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம டீயோடைய கோஎஃபிஷியன்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போது இதுக்கு மேலே இது இன்டிகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த டீயோடைய கோஎஃபிஷியண்ட்டாக தானே இருக்குது. நம்ம e power minus st எப்படி இன்டிகிரேட் பண்ணோமோ அதே மாதிரி தான். e power minus s plus a into t by minus s plus a integral 0 to infinity. இப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அதை வெளியில் எடுத்தாச்சு. மீதி e power minus infinity minus e power 0. இது வந்து 0 - 1. ஸோ -1 வரும். -1 ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/s plus a. அவ்வளோதான். அதே மாதிரி e power at. இங்கே e power minus atக்கு பார்த்தோம். மைனஸ் ஏடிக்கு என்னன்னு பார்த்தாச்சு, 1/s plus aன்னு பார்த்தாச்சு. அப்போ e power at ப்ளஸ் atக்கு 1/s minus a. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு இப்படி வரும், -1/a - sன்னு வரும். இதே மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா -1/a - sன்னு வரும். ஸோ இந்த மைனஸை வெளியில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக 1/s minus a அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பவரில் e பவரில் மைனஸ் வந்ததுன்னா ஆன்சரில் ப்ளஸ் வருது, e பவரில் ப்ளஸ் வந்ததுன்னா ஆன்சரில் மைனஸ் வருது. ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது L of sin at. இங்கே f of tன்றது sin at, ரைட்டா? அப்போ f of tக்கு பதிலாக நம்ம sin at அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே இதை நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா, e power minus st sin at dt. அதாவது ரெண்டு டேர்ம்லேயுமே நமக்கு t இருக்குது. இதை நம்மளால் udv மெத்தடில் கொண்டுட்டு போக முடியாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டு டேர்மில் எந்த டேர்மை யூனி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து 0ன்னு சீக்கிரம் வராது. அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, செயின் ப்ராசஸ் மாதிரி. ஸோ அதனால நம்மளால் இங்கே udv மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் e power ax sin bx dx is equal to e power ax by a square plus b into a sin bx minus b cos bx. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. அப்போது இங்கே வந்து நமக்கு ஏக்கு பதிலாக எஸ் இருக்குது, பிக்கு பதிலாகவும் ஏ தான் இருக்குது, பிக்கு பதிலாக ஏ இருக்குது. இங்கே வந்து ஏக்கு பதிலாக எஸ் இருக்குது, பிக்கு பதிலாக ஏ இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதை கொண்டுட்டு வரணும். இப்போ இதில் நான் இன்டெக்ரல் 0 to infinity அப்ளை பண்ணணும். எனக்கு இந்த டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா e power minus st தான் எனக்கு t இருக்குது. ஸோ இதை நான் உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுறேன். அதை தான் இங்கே உள்ளார மல்டிப்ளை பண்ணி போட்டிருப்போம். எனக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் தான், 1/s² + a² கான்ஸ்டன்ட்டாக அதை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இந்த டேர்முக்கு மட்டும் e power minus st உள்ளார மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிற டேர்முக்கு மட்டும் நான் வந்து இன்டெக்ரல் அப்ளை பண்ணுறேன். அப்போது நான் tக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து e power minus infinity 0ன்னு வந்துடும். அப்போ இந்த ஃபுல் டேர்ம் போயிடும். அடுத்தது e power அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் ரெண்டு டேர்மே வந்து 0 தான், ரைட்டா? இதுவும் 0, இதுவும் 0. லோவர் டேர்ம் அப்ளை பண்ணுறேன், e power 0ன்னு வரும். e power 0னா 0, ஆனால் e power 0னா 1. ஆனால் sin 0 இங்கே என்ன ஆகும், sin 0ன்னு ஆகும். sin 0 என்ன, 0. அப்போ இது வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து மொத்தமாகவே கேன்சல் ஆகிடும். இந்த டேர்மில் பார்ப்போம், e power 0 என்ன ஆகும், 1. cos 0ன்றது நமக்கு 1. ஸோ அதனால் இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். அப்போ இதில் வந்து a cos at, சாரி
அதாவது ஏ மைனஸ் ஏ மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ஏ மட்டும் இருக்குது. ஏன்னா காஸ் 0 என்னது தான் 1 தான். ஸோ மைனஸ் ஏ மட்டும் இருக்கும். அப்போ இந்த மைனஸ் ஏ இந்த மைனஸ் ஏ மட்டும் அப்படின்னா ஓகே. அதாவது இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் எப்போதும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தானே. ஆல்ரெடி அப்பர் லிமிட் 0 மைனஸ் எனக்கு மீதி இருக்கிற இங்கே ஆன்சர் என்ன, இந்த மைனஸ் ஏ தானே. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ இது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஏவாகிடும். இந்த ப்ளஸ் ஏவை நம்ம வந்து இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அதே மாதிரி தான் காஸ் ஏடிக்கும் அதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வந்து காசுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி கேன்சல் ஆகிற டேர்ம் கேன்சல் ஆகி இங்கேயுமே சைன் டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். காசுக்கு லோவர் லிமிட்டில் மட்டும்தான் காஸ் வேல்யூ இருக்கும், அதுவும் ப்ளஸ் எஸ்ன்னு தான் இருக்கும். அப்போது எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ சைனுன்னு வந்தால் இந்த ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், காசுன்னு வந்தால் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதை மட்டும் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி காஸ் ஹெச்ஏடிக்கு காஸ் ஹெச்ஏடியை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2. அப்போ நான் இந்த ஃபார்முலாவை இப்போ இங்கே நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த 2வை நான் வெளியில் கொண்டு வந்துடலாம் 1/2. இங்கே இதை வந்து நான் உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டு அதே தான் பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவர்ஸை ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த டேர்ம் தனியாக இன்டெகிரேட் பண்ணியிருந்தா இ பவர் மைனஸ் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு டி. ஏன்னா இங்கே எனக்கு ஒரு டேர்ம் மைனஸ் எஸ்ஸில் இருக்குது, ஒரு டேர்ம் ப்ளஸ் ஏல இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், மைனஸை மொத்தமாக வெளியில் எடுத்துடலேன். அப்போ மைனஸ் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு டின்னு வரும் பை மைனஸ் எஸ் மைனஸ் ஏ. இந்த டேர்மில் பார்த்தா நமக்கு பழைய மாதிரி இ பவர் மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் நான் இப்போ 0 to infinity வேல்யூ அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1/s மைனஸ் ஏ ப்ளஸ் 1/s ப்ளஸ் ஏன்னு வரும். ஆல்ரெடி எனக்கு இங்கேயும் ஒரு மைனஸ் ஒன் தான் வரும், இங்கேயும் ஒரு மைனஸ் ஒன் தான் வரும். அந்த மைனஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸில் வந்திருக்கும் 1/s மைனஸ் ஏ ப்ளஸ் 1/s ப்ளஸ் ஏ. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் மைனஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ கேன்சல் ஆகி 2s பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். அந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகி வெறும் எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இது காஸ் ஹெச்ஏடி. இதே மாதிரி தான் சைன் ஹெச்ஏடிக்கும். சைன் ஹெச்சில் வந்து மைனஸ்னு வந்துடும் நடுவில் சைன், இங்கே சைன் வந்து மைனஸ்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டு வந்தோன்னா சைனுக்கு ஏ பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். ஜஸ்ட்டு ஒரு கம்பேரிசன் பாருங்கள். நமக்கு நார்மல் சைன் அண்ட் காஸுக்கு டினாமினேட்டரில் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வந்திருக்கும். இதே நமக்கு ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வந்திருக்கும். அண்ட் சைன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நியூமரேட்டரில் ஏ இருக்கும், காஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நியூமரேட்டரில் எஸ் இருக்கும். இதுதான் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஃபார் எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்.